எங்களோடு கூட அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பிரகாசிக்க வைக்கிறவர் ஐயா, எங்களோடு கூட பேசுகிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு போட்ட டாபிக்கே பாத்தீங்கன்னா, அவர் உனக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், 24வது அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னாக்கா 36வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்கிறார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாரும் சொல்லலாமா? அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்முடைய நடுவில் வந்து கர்த்தர் நமக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வந்து சமாதானத்தை அள்ளி கொடுக்கிறவர். ஆமென். இந்த உலகமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் சமாதானம். ஆமென். நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல பாருங்க, நம்மளாம் இன்னைக்கு வந்து நிம்மதியா உட்கார்ந்து இருக்கோம்ல, ஒரு நிம்மதியான சூழ்நிலையில நம்ம இங்க வந்து உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது அது நம்மளுக்கு மருந்தாக மாறுகிறது. ஆமென். ஆண்டுடைய பாடலை பாடும்போது அது நமக்கு மருந்தாக மாறுகிறது. சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கேட்டாங்க, உங்களுக்கு சமாதானம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா? நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவோம் இருக்குது. அது எங்க சொல்லுவோம்? வாயிலிருந்து சொல்லுவோம், உள்ளத்திலிருந்து சொல்ல மாட்டோம். உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய காரியங்களில கர்த்தர் இன்னைக்கு சமாதானத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு போயிருக்காரு. பவுல் அதிகாரம் பேசுகிறார், நிறைய வேதத்துல வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை குறித்து பேசுகிறார். ஒரு பிரசங்கியார், ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியார், அவர் சொல்லுகிறாரு, சமாதானம் சமாதானம் என்ன கேட்கிறாரு. சமாதானம் என்னன்னாக்கா அது ஒரு நகை மாதிரி, ஜுவல் ஆஃப் பீஸ். அது ஒரு நகை மாதிரி. நம்ம நகையை எப்படி பத்திரமா வச்சுக்கிறோம்ல, நம்ம கிட்ட ஒரு 1/4 சவரன் இருந்தா கூட அதை பத்திரமா எடுத்து அது விசேஷமான ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை பீரோக்குள்ள ஒரு லாக்கருக்குள்ள வைப்போம். அவ்வளோ ப்ரெஷஸா வைக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை நம்ம எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? நல்லா யோசிங்க, எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? கர்த்தர் அன்லிமிட்டெட் பீஸ நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் அன்லிமிட்டெட், எல்லாமே அன்லிமிட்டெட் தான். பீஸ் வந்து அதை மட்டும் தான் கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அதை மட்டும் தான் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. மீதி எல்லாத்தையும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். உலகத்துல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். ஆனா பீஸ மட்டும், சமாதானத்தை மட்டுமே கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஜெபிக்கும் போதும் ஆண்டவரோடு கூட பேசும் போதும் நம்மளுடைய சமாதானத்தை நம்ம இழக்கவே முடியாது. ஆமென். சிம்பிளான காரியம். இந்த வாரம் முழுவதும் நிறைய சமாதானத்தை பத்தி நான் விதவிதமா பேச போகிறேன். அதனால இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த ஜுவல் ஆஃப் பீஸ், அந்த நகை, அந்த சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றால், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவி காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எங்கெங்க நீங்க நம்பிக்கை இல்லாம, எங்கெங்க நீங்க ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் சந்தேகம்? ஏன் கலங்குகிறீர்கள்? இது எல்லாத்தையும் கேட்கும் போதே அந்த இடத்துல யார் வந்து நிற்பார்? சமாதானத்தின் தேவன் வந்து நிற்பார். அல்லேலூயா. முதலாவது அங்க சொல்லுகிறது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவர் யாரா? சமாதான கர்த்தர். ஆமென். அவர் சமாதான பிரபு. ஆமென். அவர் சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அந்த சமாதானத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வரிசையா. சோ சமாதானத்தை வந்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சமாதானத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோம்? எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? சமாதானத்தை பார்க்கவே முடியாது இல்ல. அது ஒரு காற்று மாதிரி. என்ன, தண்ணியை கூட நம்ம பார்க்கிறோம், ஆனா தண்ணி கலர் என்னன்னு தெரியாது. என்ன, காற்றை கூட நம்ம பார்க்கிறோம், காற்றுடைய கலரும் தெரியாது, அதோடைய உருவமும் தெரியாது. சமாதானம் எங்க? சமாதானம் தெரியாது. ஆனா சமாதானம் எனக்கு வேணும். சமாதானம் ஒரு உருவம் இல்லாத சமாதானம், ஒரு உருவம் இல்லாத ஒரு ஒரு காரியம். ஆனா அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைப்படுகிறது, எவ்வளவு தேவைப்படும். சமாதானம்
இல்லைன்னா அழுக, சமாதானம் இல்லைன்னா சண்டை, சமாதானம் இல்லைன்னா குழப்பம், சமாதானம் இல்லைன்னா வித்தியாசமான பிரச்சனைகள் எழுப்பிக்கொண்டே போகும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சமாதானம். சமாதானம் இருக்குதுனாக்கா அதை நம்ம எப்படிலாம் பார்க்கிறோம்னாக்கா, ஒரு குழந்தை சிரிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தை சிரிக்கும் போதே பார்த்தாலே அப்படியே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சமாதானம், அப்படியே சமாதானமா இருக்குது. ஒருத்தருடைய சிரிப்புல, ஒருத்தருடைய பேச்சுல சமாதான பேச்சு என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சமாதானத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சமாதானம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கேட்டீங்கன்னாக்கா, சிம்பிளான வார்த்தை நான் சொல்றேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், அன்லிமிட்டட் சமாதானம். அது ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 285வது பக்கம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்போதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்போதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் பேர் என்ன? சமாதான பிரபு. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் தருவார். மறக்காதீங்க. ஐயோ பீஸ் ஆஃப் மைண்டே இல்லையே, சமாதானமே இல்லை, ஒரே இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா, இன்னொரு வசனத்தையும் நான் காட்டி கொடுப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்பொழுதும் தருகிறவர். சமாதானத்தின் கர்த்தர் சமாதானத்தை எப்பொழுதும் தருகிறவர். ஆமென். சகல விதத்திலும் தருகிறவர். அல்லேலூயா. எப்பொழுதும் சகல விதத்திலும், மறக்காதீங்க இந்த 2 வார்த்தையை, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட. இதான் பவுலுடைய ஒரு சிம்பிளான மெசேஜ். இதான் சமாதானத்தை பத்தி. நிறைய இடத்துல சமாதானத்தை பத்தி பேசுறாரு அவரு. கடைசியில சமாதானத்தோடு முடிப்பாரு அவருடைய வசனங்கள்ல. ஆனா அவர் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எல்லா விதத்திலும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கணுமா? இந்த சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் அனுபவிக்கிறோமா? அதை காத்து கொள்வதற்கு நான் தான் முக்கியமா இருக்கணும். என்கிட்ட ஆண்டவரே உள்ளான சமாதானம் ஒன்று இருக்கிறதா? உள்ளான ஒரு சமாதானம் சந்தோஷமா இருக்குதுனாக்கா கண்டிப்பா நம்ம சமாதானத்தோட தான் இருப்போம். அதுல இன்னொரு வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அங்க கர்த்தர் தாமே உங்களுக்கு சமாதானத்தை எப்போதும் எவ்விதத்திலும் கொடுப்பாராங்க. இந்த இடத்துல இயேசுவே சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க வச்சுட்டு போயிருக்கிறாரு? எங்க அனுபவிக்கிறோம் அந்த சமாதானத்தை? நம்ம குடும்பங்களில வச்சுட்டு போயிருக்கிறாரு, நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு போயிருக்கிறாரு, நம்ம இருதயங்களில வச்சுட்டு போயிருக்கிறாரு, எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. நான் அதை அனுபவிக்கிறேனா? அப்ப படிச்சிடலாமாங்க. என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவருடைய சமாதானத்தையும் கொடுக்கிறாரா? நான் அடிக்கடி ஒரு பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவேன். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னாக்கா அதுல சமாதானம் இருக்கணும். குடும்பத்துல அந்த விஷயத்தை குறித்து சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் இல்லைனாக்கா அதை நம்ம செய்யவே முடியாது. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, எங்கேயா சமாதானம் காணாம போயிடுச்சு. அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் அங்க வைத்து விட்டு போகிறேன். யாருடைய சமாதானத்தை? ஆபிரகாமுடைய சமாதானத்தை சொல்ல, மோசேயுடைய சமாதானத்தை சொல்ல, யோசுவாவுடைய சமாதானத்தை, மேரி மாதாவுடைய சமாதானத்தை சொல்லுங்க. இங்க சொல்ற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அல்லேலூயா. அனுபவிக்கிறோமா? இத நம்ம அனுபவிக்கிறோமா? எத்தனை முறை அனுபவிக்கிறோம், எத்தனை முறை நம்ம அதை விட்டு கொடுக்கிறோம். உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆமா, நம்ம நினைக்கிறதா உலகம் பிரகாரம் எனக்கு வேணும். கிளியரா சொல்லிட்டாரு கர்த்தர், உலகம் தர பிரகாரம் நான் உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சினிமாவுக்கு போறவங்க சமாதானமா இருக்கிறாங்க, சீரியல் பார்க்கறவங்க சமாதானமா இருக்கிறாங்க, சண்டை போடுறவங்க சமாதானமா இருக்கிறாங்க, வீடு கட்டுறவங்க சமாதானமா இருக்கிறாங்க, கோடி கோடியை சேர்த்து வைக்கிறவங்க சமாதானமா இருக்கிறாங்க, நிறையா போட்டு இருக்கிறாங்களே அப்பா, நிறைய அவங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்க, பெரிய பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் சமாதானம். ஐயோ, ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை, இந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஆமென். முதலாவது தப்பே எங்க நடக்குதுன்னா இங்கதான் நடக்குது. ஏன்னா நம்ம மனச உலகத்துக்கு கொடுத்துட்டு ஆண்டவரே மனசுக்கு கொஞ்சம் சமாதானமே இல்லைன்னு சொல்லுவோம். புரியுதா? உலகத்துக்கு நம்ம மனசை கொடுத்துடுறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பாருங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ காசை ஏமாத்துறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு நீ நல்லா இருக்கிறியா? அவங்க நல்லா ஆண்டவர் சொல்லிட்டாருல, நான் உன்னை வட்டி வாங்கி உன்னை சமாதானமா இருக்கணும்னு உன்னை நான் நினைக்கல, உன்னை நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ கடன் வாங்கி சமாதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் சமாதானத்தை தான் நான் வைக்கிறேன். கூட்டு பாடம் படிச்சுட்டு போயிடுவோம். அதுல ஆழமான சத்தியங்க. உலகம் தராத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறது இல்லை. அவன் பாரு என்ன பைக்கை வச்சிருக்கான், அவன் பாரு என்ன காரை வச்சிருக்கான், அவங்க பாரு என்ன ட்ரெஸ், அவங்க எப்படி இருக்கிறாங்க, கையை நீட்டி அவங்க எப்படி இருக்கிறாங்க. எனக்கு பாரு ஒண்ணுமே நைட்டு போய் தூங்குவான், என் வாழ்க்கை பாரு எப்படி இருக்குது, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஐயோ என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே, அப்படி சுவாகமா ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் சொன்னாரா? மற்றவங்களை பார்த்து நீ வாழு, நீ சமாதானத்தை இழக்கிறதுக்கு காரணம் உன் கண்ணு மற்றவங்க மேல போறதுனால தான். கிளியரா இருக்கிறீங்களா? தெளிவா இருக்கிறீங்களா? இந்த இடத்துல உன் சமாதானத்தை நீ இழக்கிறதுக்கு காரணம் உன் கண்ணும் மனசும் மற்றவங்க மேல போறதுனால தான். இங்க என்ன சொல்றாரு? சமாதானத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைக்கிறேன். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது. நான் நம்புறேன் இன்னைக்கு யார் கூடயோ கர்த்தர் பேசுறது, எதையோ பறிமுத்துக்கு வந்து உட்காந்துற கர்த்தர் தெளிவா சொல்றாரு. என்ன தெளிவா பேசிருக்கிறாரு. நீ ஊர் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற. அந்த வார்த்தையை எல்லாரும் படிங்க, என் கூட படிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. போதுமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவன் புருஷன் பாரு நல்லா இருக்கான், அவன் மனைவி பேர் நல்லா இருக்கான், அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல எப்பப்பா சந்தோஷமா இருக்கிறாங்களே. எப்போ ஏன் வெளியில தானே சிரிப்பாங்க, வெளியில தான் சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள அப்படியே நெருப்பு கொதிக்கும். 7 மடங்கு இல்ல 14 மடங்கு ஏறி கொதிச்சுன்னு நெருப்பாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு சமாதானத்தை. அது உன் தப்பு, உன்னுடைய தப்பான புரிதல், உன்னுடைய தப்பான புரிதல். ஏன்னா நீ மத்தவங்களே பார்த்துக்கிற, ஐயோ நான் போலியே, ஒருத்தர் பைக்ல அவங்க மனைவியை கூட்டிட்டு போறான்னா ஜாலியா போறாங்க, மல்லிப்பூ வச்சுட்டு போறாங்க, பைக்ல போறாங்க, நான் மட்டும் வீட்டுல எப்படிங்கிறேன் வேற, என் புருஷன் கூட்டிகிட்டே போக மாட்டான். இந்த மாதிரி ஒரு கலக்கம். இந்த மாதிரி உன் கண்ணை தூக்கி போட்டு பிடி போட்டு கர்த்தர் தான் சொல்றாரு. நீ மத்தவங்களை பார்க்கிற உலகத்தையே நீ பார்த்துட்டு இருந்தா உன் மூஞ்சி இப்படி இருக்கு, சோகமாவே எப்ப பாரு யோசனை. உலகத்தையே பார்க்கறதுனால தான் சமாதானம். அவ்வளவு பாஸ்டர் சமாதானத்தை நீ வாரி கொடுக்க போறாங்க. நீங்க வந்தீங்களா பிரேயருக்கு? இதான் சமாதானத்தை வாரி கொடுத்துருக்கிற கத்துக்குங்க. என்ன உங்க நான் தான் என் சமாதானத்தை இழக்கிறது நான் தான். எனக்கு இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே. நம்ம அப்படியே பீத்திக்கணும் நம்ம வேலையால போயிட்டு, இதெல்லாம் சூப்பரா இருக்குது, அது சூப்பரா இருக்குது, இது சூப்பரா இருக்குது, அப்படி இது இப்படி இதுன்னு என்கிட்ட அப்படி இருக்குது இப்படி எல்லாம் நிறுத்துங்க. சமாதானத்தை தருகிறவர் அவர் மட்டும்தான். நீ போகும்போது நீ பேராசைப்பட்ட எதையும் நீ கொண்டு போவதே கிடையாது. நீ இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியத்தை நீ கொண்டு போவதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தை எங்கெல்லாம் பாக்குறீங்க? நான் கேட்ட ஒரு கேள்வி. முதல்ல சமாதானத்தை எங்கெல்லாம் பாக்குறோம்? ஒருத்தருடைய சிரிப்புல பாக்குறோம், ஒருத்தருடைய பேச்சுல பாக்குறோம், ஒருத்தருடைய ஜெபத்துல பாக்குறோம். சமாதானத்தை வேற எங்க பாக்குறோம்? உலக பிரகாரமா எங்க பாக்குறோம் சொல்லுங்க? கல்லறைக்கு போங்க, ரெஸ்ட் இன் பீஸ் போட்டு வச்சுக்கிறாங்களா? RIP போடுவாங்களா தெரியுமா? அதெல்லாம் அது சமாதானத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கிறவங்க? ஆனா போட்டு வச்சுக்கிறாங்க ரெஸ்ட் இன் பீஸ். நம்மளுடைய ரெஸ்ட் இன் பீஸ் எங்க தெரியுமா இருக்கிறோம்? அழகான ஒரு தோட்டத்துக்குள்ள, ஆண்டவர் விழாவுகிற ஒரு தோட்டத்துக்குள்ள, அங்க ரெஸ்ட் இன் பீஸ் ஆண்டவரோடு உட்கார்ந்து
பேசுகிற நேரம் தாங்க நமக்கு ரெஸ்ட் இன் பீஸ். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஸ்ட் இன் பீஸ். கல்லறையில போய் நீ பேச முடியாது. இந்த சமாதானத்தை வச்சு நீ கல்லறையில போய் பேச முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க. எழுப்புனா கூட எழுப்பி வரமாட்டாங்க. ஆனா அங்க போட்டு வச்சுக்கிறாங்கல்ல எல்லாருடைய பலகையிலும் ரெஸ்ட் இன் பீஸ் போட்டு வச்சுட்டாங்க. சமாதானத்தோடு தூங்குங்க அப்படின்ட்டு. பீஸா ஒரு பீஸ் அவங்களுக்கு. ஏன்னா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்குது. அவங்க உலகத்தை பார்க்கல, அதனால அவங்க ரெஸ்ட்ல பீஸ் தராங்க. புரியுதா? உலகத்தை பார்க்கிற நமக்கு தான் பீஸ் கிடையாது. உலகத்தை பார்க்காம பூமி கடியில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பீஸ் இருக்குது. ஏன் சொல்லுங்க? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. கர்த்தர் ஒண்ணு அப்படிதான் இருக்கு சொல்றாரு. இந்த உலகத்துல இந்த உலகத்துல நீ வாழனாக்கா ரெஸ்ட் இன் பீஸ்ல இரு. உயிரோடவே ரெஸ்ட் இன் பீஸ்ல இரு. புரியுதா? அவங்களுக்கெல்லாம் போட்டாங்க ரெஸ்ட் இன் பீஸ் போட்டு வச்சிருப்பாங்க. RIP தெரியுமா எல்லாருக்கும்? அது RIP போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் உலகத்தையும் பார்க்கல, மனுஷர்களையும் பார்க்கல, மனுஷனுடைய வார்த்தையும் கேட்கல. அவன் சொன்னா இவன் சொன்னா, அந்த கடன்காரன் வந்தா இந்த கடன்காரன் வந்தா, இவங்க கடன் கேட்டாங்க அவங்க கேட்டாங்க. அந்த பைக் நல்லா இருக்குது, நான் புருஷன் கூட போலியே, நான் இங்க போலியே அங்க போலியே, நான் போய் ஜாலியா இல்லையே, அந்த கவலையே இல்லை. அவங்கள பார்த்து தூங்கிருக்காங்க ஜாலியா. ஆனா நீ பாரு எல்லாரையும் பார்த்து நான் ரெஸ்ட் இன் பீஸ் எழுந்துட்டு. கரெக்டா? சூப்பரா? எதுக்கு பாக்குற? கர்த்தர் உன்னை இன்னைக்கு அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஜெபத்துல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாட்டோட நான் இங்க முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு தாட்டோட இன்னொரு பீஸ் ஆஃப் மைண்ட பத்தி நம்ம பேச போறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ரெஸ்ட் இன் பீஸ் இந்த உலகத்துல இயேசு சுவாமி மற்றவர்களோடு வாழும்போது இயேசுவோடு கூட நாங்கள் வாழ நீர் கொடுத்த சமாதானத்தை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.